Welcome biology students, viewers and respectable people to my channels, right? Students and viewers, we are in 11th biogeology. So in 11th biogeology, we are in second lesson. The second lesson name is Kingdom Animalia. So in Tamil Vilangulagam, in this lesson, today's section, I would like to teach about the phylum Mollusca, மெல்லுடலிகள். Come to the introductory part. So the important heading is 2.3.8 phylum Mollusca. So in Tamil மெல்லுடலிகள். Mollusk, Latin. L means Latin. L means what? So in Latin, mollusk means soft body, மென்மையான உடல்கள் அப்படின்னு சொல்லி அழைப்போம், மெல்லுடலிகள் அழைப்போம். This is the second largest animal phylum. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்த்ரோபோட, செகண்ட் வந்து ரெண்டாவது லார்ஜ் ஃபைலம் இஸ் செகண்ட் லார்ஜ் ஃபைலம் இஸ் மொல்லஸ்கா. மொல்லஸ்காவில் நிறைய அனிமல்ஸ் உள்ள வச்சுருக்காங்க. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் ஃபைலம். This is the second largest animal phylum. Mollusca are terrestrial and aquatic. ஸோ மொல்லஸ்கா வந்து பார்த்திங்கன்னா டெரஸ்ட்ரியல், நிலத்துலேயும் இருக்கும், அக்வாட்டிக், ஸோ நீர்லேயும் வாழக்கூடியது, மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர், அண்ட் எக்ஸிபிட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். எக்ஸிபிட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். எக்ஸிபிட் வெளிப்படுத்தல், எதை ஏற்படுத்து? ஆர்கன் சிஸ்டம். ஸோ லாட் ஆஃப் ஆர்கன் ஃபவுண்ட் இன்சைடு த molluscan body. So they are commonly called as organ system. Okay, so this exhibit organ system level of body. Okay, உறுப்பு மண்டல அளவிலான ஆர்கன்ஸ் லெவல் அப்படின்னா உறுப்பு மண்டல அளவிலான உடற்கட்டமைப்பை பெற்றுள்ளது. ஓகே, தே ஆர் பைலேட்டரலி சிம்மெட்ரிக்கல். பைலேட்டரலி சிம்மெட்ரிக்கல் அப்படின்னா இருபக்க சமச்சீருடவை. That means you can able to divide the organism into, split the organism into two equal wholes. சரிங்களா? ஒரு உயிரினத்தை, ஸோ இந்த மொல்லஸ்கன் உயிரினத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், இரண்டு சமப்பகுதிகளாக பிரிக்க இயலும். ஸோ அது வந்து பைலேட்டரலி சிம்மெட்ரிக்கல். சரிங்களா? ஸோ இருபக்க சமச்சீர் கொண்டவை, எக்ஸப்ட் யூனிவால்ஸ். ஆனால் இதில் அந்த யூனிவால்ஸ் மட்டும் இதில் வராது. ஒற்றை ஓட்டுடலின்னு சொல்லுவோம், ஒற்றை ஓட்டுடலிகள்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒற்றை ஓட்டுடலிகள், ஒரே ஒரு ஓடு மட்டும் அதை பாரு. எக்ஸப்ட் யூனிவால்ஸ், தட் மீன்ஸ் ஆப்பிள் ஸ்னைல். ஆப்பிள் நத்தை மட்டும் இந்த பைலேட்டரலி சிம்மெட்ரிக்கலில் வராது. ஸோ இதை தவிர மற்றது எல்லாமே பைலேட்டரலி சிம்மெட்ரிக்கல். அண்ட் ஆல்சோ எக்ஸிபிட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஸோ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் மீன்ஸ் ஆல்ரெடி டோல்டு லாட் ஆஃப் டைம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் மீன் டியூரிங் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட். ஸோ தோஸ் ஆர்கனிசம்ஸ் டெவலப் ஏ 3 important germ layer. So what are the layer? Ectoderm, endoderm, mesoderm. Ectoderm in Tamil புற அடுக்கு, mesoderm in Tamil நடு அடுக்கு, ஸோ endoderm in Tamil அக அடுக்கு. ஸோ புற அடுக்கு, நடு அடுக்கு, அக அடுக்கு, இந்த மாதிரி 3 அடுக்குகள் உருவாகும். ectoderm, endoderm, mesoderm. சரிங்களா? ஸோ வாட் இஸ் த மேஜர் ரோல் ஆஃப் திஸ் ectoderm, endoderm, mesoderm? ஸோ திஸ் ectoderm, endoderm, mesoderm layer involved in organ development. They also develop, this only develop a organ in concerned animal. இந்த குறிப்பிட்ட அனிமல் இதுகள் தான் வந்து உறுப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகள், உறுப்புகளை உருவாக்கக்கூடிய செல்களை ஸோ அதில் வந்து வச்சுருக்கும். அதனால் இந்த 3 அடுக்கு, இந்த மாதிரி 3 லேயர்களை கொண்ட அனிமல்ஸை ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு சொல்லுவோம். அண்டு சீலோமேட், தே ஹாவ் சீலோம். ஆல்ரெடி நோ சீலோம் மீன்ஸ் வாட்? ஸோ பாடி கேவிட்டி, உடற்குழியை கொண்டுள்ளது. ஸோ பாடி இஸ் கவர்டட் பை, அதனுடைய உடல் முழுவதும் எது கவர் ஆகிருக்குன்னா பாடி இஸ் கவர்டட் பை அ கேல்கேரியஸ் ஷெல். சரிங்களா? கால்சியத்தால் ஆன கேல்கேரியஸ்னால் கால்சியம், கால்சியத்தால் ஆன ஷெல், ஓட்டால் மூடப்பட்டுள்ளது. கால்சியத்தால் ஆன ஓட்டினால் மூடப்பட்டுள்ளது. ஓடு, கூடுன்னு சொல்லுவோம், நத்தை பார்த்திங்கன்னா கூடு இருக்கும். ஸோ இட் இஸ் கவர்டட் பை அ கேல்கேரியஸ் ஷெல். சரிங்களா? ஸோ கால்சியத்தால் ஆக்கப்பட்ட ஷெல்னால் ஓட்டினால், கூட்டினால் மூடப்பட்டுள்ளது. அண்ட் இஸ் அன்செக்மெண்டட். அன்செக்மெண்டட் என்ன? வாட் இஸ் அன்செக்மெண்டட்? ஸோ உடற்கன்றங்கள் அட்டது. இட் இஸ் அன்செக்மெண்டட், உடற்கன்றங்கள் அட்டது வித் டிஸ்டிங் ஹெட்டு. சரிங்களா? உடற்கன்றங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல. சரிங்களா? பாடியில் வந்து உடற்கண்டங்கள் செக்மெண்ட் இருக்காது, பட் தி எக்ஸிபிட் வித் டிஸ்டிங் ஹெட்டு, நல்ல நன்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? நன்கு தெளிவாக தெரியக்கூடிய தலை, மஸ்குலார் ஃபுட்டு, தசையால் ஆக்கப்பட்ட அந்த கால் பாத பகுதி, விசரல் ஹம்ப். சரிங்களா?
உள்ளுறுப்பு தொகுப்புன்னு சொல்லுவோம். விசரல் ஹம்ப்னா விசரல் ஆர்கனா உள்ளுறுப்புகள்னு சொல்லுவோம். விசரல் ஹம்ப்னா உள்ளுறுப்பு தொகுப்புகள்னு சொல்லணும் தமிழில். உள்ளுறுப்பு தொகுப்பு. ஓகே. ஸோ டிஸ்டிங்க் ஹெட், மஸ்குலார் ஃபுட், விசரல் ஹம்ப், இந்த 3 கொண்டதே இது. ஸோ திஸ் molluscans. ஓகே. நெக்ஸ்ட், visceral hump or visceral mass, both are same type. A soft layer of skin forms mantle. Okay, soft layer of skin forms a mantle over the visceral hump. சரிங்களா? ஸோ அந்த மொல்லஸ்கனுடைய ஸ்கின் இருக்கு இல்லைங்களா? சரிங்களா? மொல்லஸ்கனுடைய அதாவது மென்மையான அந்த ஸ்கின்னு. ஓகே, சாஃப்ட் லேயர். மென்மையான அடுக்கினால் காணப்படுகின்ற அந்த மொல்லஸ்கனுடைய ஸ்கின்னு தான் எதை உருவாக்குதுன்னா மேண்டில். சரிங்களா? அது எதை உருவாக்குது? மென்மையான தோல் போன்ற உள்ளுறுப்பு தொகுதி மென்மையான தோல் போன்ற அமைப்பால் மூடப்பட்டுள்ளது அந்த மேண்டில். அது ஒரு ஓடு மாதிரி இருக்காது. ஒரு மேண்டில்ங்கிறது ஒரு முக்கியமான அமைப்பு, வாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகே. ஏ சாஃப்ட் லேயர் ஆஃப் ஸ்கின். சரிங்களா? மென்மையான தோளால் ஆக்கப்பட்ட அந்த ஸ்கின்னானது ஃபார்ம்ஸ் மேண்டில். சரிங்களா? மேண்டில்னா ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கெட்டியான அமைப்பு. மேண்டில் எதுவுமே எதை சுற்றி இருக்குது அந்த மேண்டில்? ஓவர் தி விசரல் ஹம்ப், உள்ளுறுப்பு தோப்புகளை சுற்றிலும் அந்த மேண்டில் வந்து பாதுகாக்குது, ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. ஓகே. ஸோ த ஸ்பேஸ் பிட்வீன், இப்போது இடைவெளி காணப்படுது யார் யாருக்கு இடையில்? விசரல் மாஸ், சரிங்களா, உள்ளுறுப்பு தொகுப்புக்கும் மேண்டில், சரிங்களா, உள்ளுறுப்பு தொகுப்பிலுக்கும் மேண்டிலுக்கும், சரிங்களா, இடைப்பட்ட இடைவெளி மேண்டில் இடைங்கிற. ஓகே. ஸ்பேஸ் பிட்வீன், இடைவெளி யார் யாருக்கு இடையில்? விசரல் மாஸுக்கும் மேண்டிலுக்கும் ரெண்டுக்கு இடையில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. உள்ளுறுப்பு தொகுப்புக்கும் மேண்டிலுக்கு இடையில் ஒரு சின்ன இடைவெளி இருக்குது, ஸ்பேஸ். ஸோ தேட் ஸ்பேஸ் இஸ் கால்ட் மேண்டில் கேவிட்டி. சரிங்களா? அது என்ன சொல்லுவா? மேண்டில் கேவிட்டின்னு சொல்லுவேன். ஓகே. மேண்டில் இடைவெளி அல்லது மேண்டில் கேவிட்டின்னு சொல்லுவேன். விச் கேவிட்டி இன் விச் நம்பர் ஆஃப் ஃபெதர் லைக் கில்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேண்டில் கேவிட்டின்னு சொல்லுவீங்களா? மேண்டில் கேவிட்டி, மேண்டில் குழின்னு சொல்ல, மேண்டில் இடைவெளி. ஸோ அந்த இடைவெளியில் தான், அந்த மேண்டில் இடைவெளி இருக்கிற அந்த கேப்பில் தான் என்ன ப்ரெசன்ட் ஆகிக்குதுன்னா நம்பர் ஆஃப், அதிக எண்ணிக்கையிலான ஃபெதர், இறகுகள் போன்ற கில்ஸ். கில்ஸ் தெரியும் இல்லையா? செவுள் அப்படின்னு சொல்ல, செவுள்னு சொல்லும். ஓகே. ஸோ வெல் நோன் எக்ஸாம்பிள் இஸ் வாட்? fish the respiratory organ is gills, already you know. So same as such like a gills also found in this molluscan. Okay. So molluscan, the mandible cavity contain number of, அதிக எண்ணிக்கையிலான feather like gills. Okay. So feather like எப்படின்னா இறகுகள் போன்ற, கில்ஸ் செவுள்கள். அது வந்து நிடி, சரிங்களா, அது என்ன சொல்லுவோம்? டினிடியான்னு சொல்லுவோம். டினிடியா. ஓகே. டினிடியா, சி வந்து சைலண்ட், டினிடியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபெதர் லைக் கில்ஸ், தட் மீன்ஸ் டினிடியா ஆர் ப்ரெசன்ட், அங்கே இருக்குது அந்த மேண்டில் கேவிட்டிக்குள்ளே டினிடியா அப்படிங்கிற கில்ஸ் இருக்குது. ஸோ திஸ் டினிடியா ஆர் கில்ஸ் ஆர் த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபங்க்ஷன். ஸோ அந்த நிடியாவினுடைய, சரிங்களா, அந்த டினிடியா ஆர் கில்ஸ். ஸோ த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் த கில்ஸ் டினிடியா இஸ் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபங்க்ஷன். சுவாசத்திற்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு அந்த டினிடியா அல்லது கில்ஸ். ஓகே. அதுக்கு அடுத்தது டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட். ஓகே, ஆல்ரெடி யூ நோ டோல்ட் a lot of time. So like digestive system is complete means, so it contain two opening. One opening is mouth, another one opening is anus. Okay. So food enter through mouth, so and reaches the body. So inside the body the food is digested. Finally waste is formed. So that unnecessary waste is sent out through anus. புரிஞ்சுங்களா? உணவு மவுத் வழியாக வரும், அப்புறம் உடம்புக்குள்ளே போய் வந்தால் டைஜஸ்ட் ஆகி வேஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். அந்த வேஸ்ட் வந்து ஏனஸ் வழியாக வெளியே வந்துடும். சரிங்களா? இப்படி வேஸ்ட் வெளியேறதுக்கு ஒரு ஓப்பனிங்கும் ஃபுட்டு உள்ளே வர்றதுக்கு ஒரு ஓப்பனிங், இப்படி ரெண்டு செப்பரேட் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் டைஜஸ்டம் இஸ் கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம், முழுமையான செரிமான மண்டலம் என அழைக்கப்படுகிறது. ஓகே.
ஸோ டைஜஸ்டம் இஸ் கம்ப்ளீட் அண்ட் மவுத் கண்டைன் ராஸ்பிங் ஆர்கன் கால்ட் ரேடுலா. ராஸ்பினா அறம் போன்ற, நோட் பண்ணிங்க, இந்த ராஸ்பிங் அப்படின்னா அறம் போன்ற, அறம் இருக்குங்களா அந்த மாதிரி அறம், இந்த மரத்தெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறக்கு, டிவைட் பண்ணுறக்கு என்ன அறுப்பு இல்லைங்களா அறம், ராஸ்பிங். ராஸ்பின்னா அறம் போன்ற ஆர்கன் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ரேடுலா. சரிங்களா, ராஸ்பிங் ஆர்கன்ஸ் கால் மவுத்துக்குள்ளே அறம் போன்ற, சரி, மரங்களை வெட்டுவதற்கு அறுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அறம் இருக்கு இல்லைங்களா அறம், அந்த ராஸ்பிங் ஆர்கன் அதே மாதிரி ஒரு ஆர்கனுக்கு அதுக்கு பேர் ரேடுலா. வித் டிரான்ஸ்வர்ஸ் ரோஸ் ஆஃப் கைட்டீனியஸ் டீத் ஃபார் ஃபீடிங். சரிங்களா, ஸோ அந்த ரேடுலாவில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ரோஸ் ஆஃப், சரிங்களா, கிடைமட்ட வரிசையில் கைட்டீன் என்ற பொருளாக்கப்பட்ட டீத் இருக்குது. சரிங்களா, அந்த ரேடுலா அமைப்பு, ரேடுலாங்கிறது வந்து ரேஸ்பியாக இருக்கு இல்லையா, அந்த ரேஸ்பிங் அப்படி தெரியறதுக்கு ரேஸ்பிங்காக, அந்த ரேடுலா வந்து ரேஸ்பிங்காக தெரியறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஓகே, ப்ரெசன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ரோஸ் ஆஃப், டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைமட்ட வரிசையில் கைட்டின் என்ற பொருளால் ஆக்கப்பட்ட டீத் பல்லு காணப்படுகிறது. இது எதுக்கு பயன்படுது? ஃபார் ஃபீடிங், உணவை எடுத்துக்கொள்வதற்கு. ஸோ திஸ் ரேடுலா ஆப்ஷன் பைவால்வ், இரு ஓட்டுடல்னு சொல்லுவோம், 2 ஓடு இருக்கும். இப்போ நத்தையில் பார்த்தீங்கன்னா, ஓகே, நத்தையில் ஸ்னைலில் பார்த்தீங்கன்னா ஸோ ரேடலாக இருக்கும். பைவால்வ்ஸ் கிளிஞ்சல்னு சொல்லும் இல்லைங்களா, வீடுகளை சுண்ணாம்பு பூசும் இல்லைங்களா, முதல்ல இப்போ ஓல்டு ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கெல்லாம் சுண்ணாம்பு பூசுறது கிளிஞ்சல் சுண்ணாம்புன்னு ஒன்று வாங்கிட்டு வரேன், கிளிஞ்சி சுண்ணாம்புன்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கெல்லாம் மார்க்கெட் இப்போல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சரிங்களா, இப்போ அது வாங்கிட்டு வருவோம், முன்னே பழங்காலத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைவால்வ்னு சொல்லுவோம், இரு ஓடு உடையவை. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேடலா இஸ் ஆப்சண்ட். அதில் என்ன கிடையாதுங்க, ரேடலா அப்படிங்கிறது கிடையாது, அது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேடலா இஸ் ஆப்சண்ட் இன் பைவால்வ்ஸ். 1 மார்க்கில் கேட்பாங்க. த சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் டெண்டக்கிள். சரி, இதில் உணர்ச்சி உறுப்பு, முன்னாடி ஒரு பொருள் வந்துருச்சு, முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்கனும் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெண்டக்கிள்ஸ். சரிங்களா, உணர்நீட்சிகள். ஓகே, த சென்ஸ் ஆர்கன், உணர்ச்சி உறுப்பு பார்த்தீங்கன்னா டெண்டக்கிள்ஸ் இருக்குது. ஐஸ் தெரியுமிட்டீங்களா, கண்களும் டெண்டக்கிள், கூடவே ஆஸ்பெரடியம். ஓகே, இந்த ஆஸ்பெரடியத்தோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இது இஸ் எ கைண்ட் ஆஃப் சென்ஸ் ஆர்கன் டு டெஸ்ட் த பியூரிட்டி ஆஃப் வாட்டர். சரிங்களா, அதாவது அது அந்த ஸ்னைல், அந்த மொலஸ்கன் வாழக்கூடிய இடத்துல அந்த வாட்டர் இருக்கும் இல்லைங்களா, வாட்டர்னுடைய தூயத்தன்மையை கண்டறிய, தூய்மையாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஸ்பெரடியம். 1 மார்க்கில் கேட்பாங்க, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஆஸ்பெரடியம்? ஸோ டிடெக்ட் பியூரிட்டி ஆஃப் வாட்டர், டிடெக்ட் பொல்யூஷன், ஸோ டிடெக்ட் கெமிக்கல் நேச்சர் ஆஃப் த வாட்டர். இப்போ பல ஆன்சரில் கேட்பாங்க பார்த்துங்க. ஸோ த சென்ஸ் ஆர்கன் வாட் ஆர் தட்? Tentacles, eyes, Aspergillum. So the major role of Aspergillum is to test the purity of water and present in bivalves and gastropods. So in the particular அந்த Aspergillum எதில் ஃபேமஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்கலி திஸ் Aspergillum present in bivalves, இரு ஓடு கொண்ட மேலோரோடு கீழோரோடு இப்படியே டப்புன்னு மூடிக்கலாம், தப்புன்னு திறந்துக்கலாம், அந்த மாதிரி இரு ஓடு கொண்ட ஈரோட்டு கேஸ்ட்ரோபோட்ஸ் அப்படின்னா வயிற்றுக்காளிகள். ஸோ அதனுடைய லெக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்டாமினில் வயிறு பதில் அந்த லெக் இருக்குது, அது என்ன சொல்லுவாள், கேஸ்ட்ரோனா வயிறு, போட்ஸ்னால் கால்கள் வயிற்று பதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ கேஸ்ட்ரோபோட்ஸ் வயிற்றுக்காளிகள்னு சொல்லுவோம். ஓகே, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ்பெரடியம் இஸ் ப்ரெசென்ட். ஸோ எக்ஸ்கிரீட்டிவ் ஆர்கன்ஸ் ஆர் நெஃப்ரீடியா. ஸோ இதில் கழிவு நீக்க உறுப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெப்ரீடியா. ஓகே, 1 மார்க் கொஷின். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஓப்பன் டைப். அப்படின்னா ஓப்பன் டைப் அப்படின்னு என்னது, திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்லுவோம். ஸோ ஓப்பன் டைப் இஸ் நத்திங் பட் த பிளட் இஸ் ரிமைன்ஸ் ஃபில்டு இன் டிஷ்யூ ஸ்பேஸ். திசு இடைகளில் இரத்தமானது குவிகிறது அல்லது நிரம்புகிறது. இது என்ன சொல்லுவோம் நம்ம, ஸோ ஓப்பன் டைப்னு சொல்லுவோம். ஆனால் இன் க்ளோஸ் டைப், ஒருவேளை மூடிய வகை, க்ளோஸ் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா, க்ளோஸ் டைப்னா பிளட் இஸ் ஃப்ளோ த்ரூ இன்சைட் த பிளட் வெசல்ஸ். ரத்தமானது இரத்த குழாயின் உள்ளே சென்றால் அது என்ன சொல்லுவோம், ஸோ நம்ம க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம். ஹியர் our area is open circulatory system. So open type of circulatory system seen in except for cephalopods such as squads,
கட்டில் ஃபிஷ் அண்ட் ஆக்டோபஸ். சரிங்களா? அதாவது தமிழ் என்ன சொல்லணும்னா அதாவது ஆக்டோபஸ், செபியா, கணவாய் மீன், ஸ்குவிட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம், கணவாய் மீன் சொல்லுவோம், கட்டில் ஃபிஷ். சரிங்களா? கட்டில் ஃபிஷ் அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா செப்பியா எக்ஸாம்பிள், ஆக்டோபஸ். ஸோ இந்த 3ல் மட்டும் ஓப்பன் சர்க்கிள் சிஸ்டம் இல்லை, எக்ஸப்ட் அப்படின்னு இது நீங்களாக. மற்ற எல்லாத்துலேயுமே ஓப்பன் டைப் தான். ஆனால் இந்த செஃபலோஃபோர்ட்ஸ் அழைக்கக்கூடிய, செஃபலோனா தலைக்காளிகள், செஃபலோ அப்படின்னா தலை. அப்போ வந்து லெக்கு வந்து தலைப்பகுதியில் இருக்குது. தலை எங்கே இருக்கோ அங்கே லெக் இருந்தால் செஃபலோஃபோர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே வயிற்று பகுதியில் அப்டாமல் ரீஜியனில் லெக் இருந்துச்சுன்னா, கால்கள் இருந்துச்சுன்னா கேஸ்ட்ரோபோட்னு சொல்லுவோம். இப்போ செஃபலோஃபோர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த செஃபலோஃபோர்ட்ஸ்? ஸ்குவிட்ஸ், கணவாய் மீன், கட்டில் ஃபிஷ், ஆக்டோபஸ். சரிங்களா? ஸோ இந்த 3லையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த 3 தவிர மற்றது எல்லாத்துலேயும் ஓப்பன் டைப். ஓகே. ஸோ பிளட் கண்டெயின் ஹீமோசைனின், 1 மார்க். ஸோ மொல்லஸ்கன் பிளட் கண்டெயின் ஹீமோசைனின். ஓகே. ஹீமோசைனின் வந்தால் வேறு எதுவும் உள்ள ஒரு பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். வாட் இஸ் சப்ஸ்டன்ஸ் நேம்? காப்பர் கண்டெய்னிங். ஓகே. காப்பர் கண்டெய்னிங் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். ஸோ இந்த ஹீமோசைனின்ல காப்பர் அப்படிங்கிற ஒரு அயன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ கண்டெயின் காப்பர் அயான்ஸ். ஹீமோசைனின் கண்டெயின் copper ion. This is a respiratory pigment. So they are dioecious. Dioecious means male reproductive organ found in male organism, female reproductive organism, female reproductive organ found in female reproductive organism. Okay. So both sexes are separated. Male is தனியாக இருக்கும், ஃபீமேல் தனியாக இருக்குது, 2 உயிரி தனித்தனியாக இருக்குது. ஓகே. திஸ் dioecious அண்டு ஓவிபேரஸ், முட்டையிடுபவைகள். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். சரிங்களா? வளர்ச்சியானது மறைமுகமாக இருக்கலாம். வித்து வெளிஜர் லார்வை, விலிஜர் அல்லது வெளிஜர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஸோ மொலஸ்கன் லார்வா இஸ் டஸ் வெளிஜர் லார்வா. மொலஸ்காவோட லார்வா பேர் என்ன? வெளிஜர் லார்வா. ஸோ மாடிஃபைடு ட்ரோகோஃபோர் லார்வான்னு சொல்லி இன்னொரு பேர். சரிங்களா? ட்ரோகோஃபோர் லார்வானுடைய ஒரு மாடிஃபிகேஷன் தான் வெளிஜர் லார்வா. 1 மார்க் கேட்பாங்க. விச் அமாங் த ஃபாலோவிங் இஸ் மாடிஃபைடு ட்ரோகோஃபோர் லார்வா? பின்வற்றில் எது மாறுபட்ட ட்ரோகோஃபோர் லார்வான்னு கேட்பாங்க. வெளிஜர் லார்வா, அதாவது மொலஸ்கன் லார்வா. 1 மார்க்கு. எக்ஸாம்பிள் பைலா. பைலா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சினேல். ஆப்பிள் சினேல்னா என்னது? ஸோ ஆப்பிள் நத்தை. லேமில்டன்ஸ் மசில். சரிங்களா? மசில் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவோம்? மட்டிகள்னு சொல்லுவோம், மட்டிகள். அதுக்கடுத்து பிங்க் டேட்டா, பியல் ஆயிஸ்டர் தெரியுங்களா? முத்துச்சிப்பிகள், பிங்க் டேட்டா. செப்பியா கட்டில் ஃபிஷ். லோலிகோ ஸ்குவாட் கணவாய் மீன். ஆக்டோபஸ் டெவில் ஃபிஷ் பேய் மீன் சொல்லுவோம். திஸ் ஆர் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு molluscan. Next example to mollusca. Here see the some other examples here. See the picture. See the பைலா, ஆப்பிள் நத்தை. ஸோ சிங்கிள் ஷெல் இருக்குது பாரு, ஒரே ஒரு ஷெல் இருக்குது. ஓகே. மோனோ ஷெல். ஓகே. ஸோ இது வந்து ஆக்டோபஸ், புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து ஸ்குவாடு. ஸ்குவாட்னா கணவாய் மீன். ஸோ ஆயிஸ்டர். ஆயிஸ்டர்னா தெரியும் இல்லைங்களா? முத்துச்சிப்பி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு மொல்லஸ்கா. இட்ஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு மொல்லஸ்கா. ஓகே. நெக்ஸ்ட் மார்பிள்டு. Do you know? Next we can see another important, very important message is, do you know marbled cone snail? சரிங்களா? தமிழ் என்ன சொல்லும்னா கூம்பு வடிவ, பல வண்ணத்தில் இருக்கக்கூடிய, பல வண்ணத்தை கொண்ட கூம்பு வடிவ நத்தைன்னு சொல்லுவோம். பல வடிவம் கொண்ட, பல வண்ணம், சாரி, மார்பிள்டு, பல வண்ணங்கள் கொண்ட கூம்பு வடிவ நத்தை. கோனஸ் மேர்மூரியஸ், கோனஸ் மேர்மூரியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஹியர் திஸ் கோன் ஷேப்டு ஸ்னைல் கேன் டெலிவர் டேஞ்சரஸ் வீனம். இந்த கூம்பு வடிவ நத்தைகள் கேன் டெலிவரி, எதை வெளியிடுதுன்னா டேஞ்சரஸ் வீனம், மிக மோசமான நச்சுக்களை வெளியிடுகிறது, நச்சு பொருட்களை. விச் மே ரிசல்ட் இன் விஷன் லாஸ். இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வை இழக்க நேரிடலாம். ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலர், சுவாச மண்டலம் நின்று போகலாம். மசில் பேரலிசிஸ், தசை செயலிழப்பு ஏற்படலாம். எவன்ஷியல் எடுத்து கடைசியில் செத்து போகலாம். தேர் இஸ் நான் ஆன்டிவீனம் அவைலபிள்.
இதற்கு எதிரான மருந்து என்ன கண்டுபிடிக்கல, இதற்கு மருந்து கிடையாது. தேர் இஸ் நோ ஆன்டிவீனம். வீனம்ங்கிறது நச்சு. ஆன்டிவீனம் நச்சை முறிக்கக்கூடிய, நச்சுக்கு எதிரான ஒரு மருந்து. நம்ம கண்டுபிடிக்கிற மருந்து ஆன்டிவீனம்னு சொல்லுவோம். அவைலபிள். ஸோ நோ ஆன்டிவீனம் அவைலபிள். ஸோ இதற்கு எதிரான அந்த நச்சு பொருளை முறிவடிக்கக்கூடிய ஆன்டிவீனம் நாட் அவைலபிள், இன்றைக்கி இல்லைங்கிறாங்க. ஸோ அந்த நத்தையிலலாம் பாருங்கள். ஓகே, ஸோ டுடே பார்ட் இஸ் ஓவர். Don't skip the video. See the video completely. Thank you. Keep watching.